ரூ. 10,000க்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருக்கும். ஸோ, அதில எந்த மொபைல் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இந்த வீடியோவில் நாம ரூ. 10,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில இருக்க பெஸ்ட்டான 5G மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ, இந்த பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டான மொபைல் வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரூ. 10,000 ஒரு மொபைல் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் லாவா பிளேஸ் 2 தான். இந்த மொபைலில் நமக்கு HD+ டிஸ்பிளே மட்டும்தான் இருக்குது. பட் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல் தான். ஸோ, டிஸ்பிளே ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. 50+0.8 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 2K வீடியோ 30fps நம்மளால் ஷூட் பண்ண முடியும் நண்பா. 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்கலாம். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக இருக்கும். செல்ஃபி கேமரா பிலோ ஆவரேஜ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். Android 13 இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. அண்ட் Dimensity 6020 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. ஸோ, கேமிங் ஓரளவுக்கு நம்மளால் ஈஸியாக விளையாடிக்க முடியும் லோ செட்டிங்ஸில் விளையாடும் போது. 8 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறது இன்னொரு நல்ல விஷயம். SD கார்டு சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது நண்பா. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இங்கே இல்லை. 4GB 64GB வேரியன்ட் 10,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸாக்டான ப்ரைஸிங் டிஸ்பிளேல நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். அண்ட் 5G சப்போர்ட் இருக்குது. ஸோ, அது ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம். அண்ட் பேட்டரியை கூட நம்ம ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம். சார்ஜிங்குமே இந்த பட்ஜெட்டுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்டு மெயின் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி கிடச்சிருந்துருக்கலாம். இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது அவ்வளோவா குறை சொல்லக்கூடாது. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது. அண்ட் டிஸ்பிளேயுமே ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது நண்பா. ஸோ, உங்களுக்கு இது ஓகேனா மட்டும் இந்த மொபைலை பாருங்கள். அப்படி இல்லைனா வேறு மொபைலை நீங்கள் பார்க்கலாம் நண்பா. ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ M6 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு IPS LCD பேனல் தந்திருக்காங்க. Full HD+ ரெசல்யூஷனோட 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட நமக்கு இருக்குது. ஸோ, ஓரளவுக்கு ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் நண்பா. 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தது. செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே ஆவரேஜாக தான் இருந்தது. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. ஸோ, ஆவரேஜான கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான் நமக்கு இதில் கிடைக்குது. Android 13 இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. Snapdragon 4 Gen 2 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸ்டேபிளான பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்குது. 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. விச் இஸ் குட். 5000 mAh பேட்டரி இருக்குது. அண்ட் 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக், IR பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட்டும் நமக்கு தந்திருக்காங்க. 4GB 64GB வேரியன்ட். நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது 11,000 சேல் ஆகிட்டு இருந்தது. பட் எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். 5G சப்போர்ட்டை சொல்லலாம். பேட்டரி சார்ஜிங்கை நம்ம சொல்லலாம். அண்ட் பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லும்போது 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்துருக்கலாம். பட் இந்த பட்ஜெட்டுக்கு இதுவே ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ, இது ரெண்டுமே இந்த மொபைலோட நெகட்டிவ் பாயிண்ட்டை நான் பார்க்குறேன். ஸோ, இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் இந்த மொபைலை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லைனா மற்ற மொபைல்ஸ்க்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Infinix Hot 30 5G தான். இந்த மொபைலில் நமக்கு Full HD+ ரெசல்யூஷனோட IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ, ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது நமக்கு கிடைக்க போகுது இந்த பட்ஜெட்குள்ளவே. 50+ AI லென்ஸ் என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 2K வீடியோ 30fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. இங்கே 2K வீடியோ ஷூட் பண்ண முடிஞ்சாலும் வீடியோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பட்ஜெட்டில் எல்லாமே அப்படி தான் இருக்கும். அண்ட் 50 மெகாபிக்சல் யூஸ் பண்ணி எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே வந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்குது பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும். செல்ஃபி கேமரா ஆவரேஜாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். Android 13 இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. Dimensity 6020 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் 6000 mAh பேட்டரி இருக்குது. அண்ட் 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ, 6000 mAh பேட்டரி இருக்குது அப்படின்றதால நமக்கு லாங் லாஸ்டான பேட்டரி நமக்கு கிடைக்கும். 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. NFC சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இந்த பட்ஜெட்டில் பார்க்கும்போது SD கார்டு சப்போர்ட்டும் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ, ஓவராலாக நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இந்த மொபைலில் நமக்கு கொடுத்துருக்காங்க. 4GB 128GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 11,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க.
ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பட் வேல்யூவான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் தந்திருக்காங்க. இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இதனோட பேட்டரியை சொல்லலாம். இந்த பட்ஜெட்குள்ளே டிஸ்பிளே நல்லா கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரெசிவாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் பெர்ஃபார்மன்ஸுமே இதனோட பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்ட் மற்றபடி பெரிய பெரிய நெகட்டிவ் இந்த மொபைலில் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை நண்பா. ஸோ உங்களுக்கு இது எல்லாமே ஓகேனா தாராளமாக நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் பெட்டரான மொபைல் தேவைப்படுதுன்னா நீங்கள் மற்ற மொபைல்ஸை கூட கன்சிடர் பண்ணலாம். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோட இறுதிக்கு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி.